ஒரு அடர்ந்த காட்டில் சின்னு என்ற ஒரு குட்டி அணில் வாழ்ந்து வந்தது. சின்னுவுக்கு மரங்களில் தாவி விளையாடுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் அதற்கொரு பெரிய ஆசை இருந்தது. அது பறக்க வேண்டும். காட்டின் வழியாக பறந்து செல்லும் பறவைகளை பார்க்கும் போதெல்லாம் சின்னு தன் சிறிய கைகளை அசைத்து, நானும் பறக்க வேண்டும், வானத்தில் மிதக்க வேண்டும் என்று கனவு காணும். அதன் நண்பர்களான மற்ற அணில்கள் அதை கிண்டல் செய்தன. அணில்கள் பறக்காது, மரங்களில் மட்டுமே தாவிச் செல்லும் என்று சொன்னார்கள். ஒரு நாள் சின்னு ஒரு பெரிய ஆலமரத்தில் அமர்ந்திருந்தது. அப்போது மரத்தின் உச்சியில் ஒரு கழுகு தன் கூட்டை கட்டிக் கொண்டிருந்தது. சின்னு அதை பார்த்து, பறக்கும் அண்ணா, எனக்கு பறக்க கற்றுத் தருகிறீர்களா என்று கேட்டது. கழுகு சிரித்து, குட்டி அணிலே, நாம் பறப்பது போல் உன்னால் பறக்க முடியாது. ஆனால் உனக்குள்ளேயே ஒரு தனித்திறமை இருக்கிறது. அதை நீ தேடினால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று சொன்னது. சின்னு சோகமாக அமர்ந்திருந்தது. அப்போது மரத்தின் அருகில் ஒரு மரங்கொத்தி பறந்து வந்தது. சின்னு அதனிடம், மரங்கொத்தி அண்ணா, நானும் உங்களைப் போல் வானத்தில் வட்டமடிக்க வேண்டும் என்றது. மரங்கொத்தி சிரித்து, என்னை பார், நான் பறப்பது குறைவு. ஆனால் என்னால் மரங்களில் ஓட்டை போட்டு புழுக்களை வெளியே எடுக்க முடியும். இது என் தனித்திறமை. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. உன் திறமையை கண்டுபிடி என்று ஊக்கப்படுத்தியது. சின்னு யோசித்தது. நான் வேகமாக மரங்களில் ஏற முடியும். ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு மிக துல்லியமாக தாவ முடியும் என்று அது நினைத்தது. அதுவே அதன் பலம் என உணர்ந்தது. சின்னு மீண்டும் ஆலமரத்தில் அமர்ந்தது. திடீரென்று ஒரு காற்று வீசியது. மரத்தின் மேல் இருந்த ஒரு தேன்கூடு கீழே விழத் தொடங்கியது. தேனீக்கள் சின்னுவை பார்த்து வேகமாக வந்தன. தேன்கூடு கீழே விழுந்தால் பல விலங்குகளுக்கு ஆபத்து என்று சின்னு புரிந்து கொண்டது. சின்னு தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி வேகமாக மரத்தின் கிளையில் தாவியது. ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு வேகமாக, ஆனால் உறுதியாக தாவி தேன்கூடு விழுவதற்குள் அதை தள்ளி ஒரு பாதுகாப்பான கிளைக்கு அனுப்பியது. தேனீக்கள் சின்னுவுக்கு நன்றி தெரிவித்தன. அன்றிலிருந்து சின்னு பறக்கும் ஆசையை மறந்தது. தன் தனித்திறமையை புரிந்து கொண்டு அதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவியது. பறக்க ஆசைப்பட்ட அணில் தாவி தாவி மற்றவர்களின் மனதில் இடம் பிடித்தது. நீதி, உன்னுடைய தனித்திறமையை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி வெற்றி பெறு. மற்றவர்களைப் போல மாற முயற்சிக்காதே.